இப்படியே போச்சுன்னா சொத்து அடமான வருஷம் தான் படத்தை போய் பார்க்கணும் போல இருக்கு. அந்த கொடுமையை வாயால எப்படினே சொல்லுவேன். சரி சொல்லாம போ. உங்ககிட்ட சொல்லாம நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே. அந்த கொடுமையை வாயால எப்படினே சொல்லுவேன். பெடி படத்துக்கு இன்னைக்கு ஜூன் 3ஆம் தேதி ப்ரிவியூ ஷோ போட்டிருந்தாங்க. அது டிக்கெட் ரேட் மட்டும் செக் பண்ணி பாருங்க, புக் மை ஷோ ஓபன் பண்ணி. அவன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு படத்தை பார்க்கலாம் வீக்கெண்ட்ல போய் உக்காந்தா இந்த அளவுக்கு பிரைஸ் ஹைக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா எவன் தாங்க படத்தை பார்க்க வருமா? ராத்திரி பூரா கால் சென்டர்ல கண்ணு முழிச்சு வேலை பார்த்து கால்னா காசு மிச்சம் பண்ண முடியலையே. அதுக்கப்புறமா 1200 கோடி 1300 கோடி கலெக்ஷன் பண்ணி வச்சு பாருங்க, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வானுங்க. பிரைஸ் இவ்வளோ ஹைக் பண்ணி வச்சுட்டா அவ்வளோ கலெக்ஷன் ஆக தான் நான் போவோம். இன்னும் 50 கோடியில் கலெக்ஷன் ஆக முடியும். அது கூட தெரியாதவங்களாம் இருப்பானுங்க இவனுங்கெல்லாம். அட்டாக் பண்றீங்களா? போயிட்டு இருப்போம். ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொரணலமா நிக்கிறீங்க? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. நிறைய பேர் இதை பத்தி பேசுங்க, தயவு செஞ்சு பேசாதான் டிக்கெட் ரேட் இருந்தா குறைப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இந்த ஒரு வாரத்துல பிரைஸ் ஹைக் ரொம்ப ஹையா இருக்கும். அது மல்டிபிளெக்ஸ்ல மட்டும் சொல்ல, நார்மல் லோக்கல் தியேட்டர்ல கூட தான் நான் சொல்றேன். அந்த பைத்துக்காரங்களாம் இவ்வளவு ரேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா எவன் தாங்க படத்தை பார்க்க வருமா? நீங்க சம்பாதிக்கணுன்றதுக்காக எங்க கிட்ட இருந்து சுரண்ட கூடாது. அதுதான் என்னோட ஒப்பீனியன். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. மூணு வேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேட்கிறாங்க ஐயா. நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். கார்த்திக்.